மக்களின் கனவு இல்லங்களை அழகாக வடிவமைக்கும் விஜயன் தமிழ்நாட்டில் பல அம்யூனிட்டிஸ்களை அறிமுகப்படுத்திய முதல் டெவலப்பர். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற இந்த ரிப்பன் மாளிகை பகுதியில 12வது நாளா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 12வது நாள்ல சென்னை மாநகராட்சி போராடிக்கிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, போராடிக்கிட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டீஸுக்கு தூய்மை பணியாளர்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் பணிக்கு திரும்ப முடியாது அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மாநகராட்சி கொடுத்த நோட்டீஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதனால் தூய்மை பணியாளர்கள் அதற்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எதனால் பணிக்கு திரும்ப மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. தூய்மை பணியாளர்கள் 12வது நாளா போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தோட தொடக்கத்துல இருந்தே பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. அரசு தரப்புக்கும் போராட்ட குழுவுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. முதல் கட்டத்துல பார்த்தோன்னா அமைச்சர் KN, அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா இவங்க எல்லாம் கலந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அமைச்சர் சேகர்பாபு தலைமையில தொடர்ச்சியா பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இந்த பேச்சுவார்த்தைகளோட முடிவுல எந்த முடிவுமே எட்டப்படாம இரண்டு தரப்புகளுக்கும் முரண்கள் அதிகமாகி பேச்சுவார்த்தையை மொத்தமா முறிச்சுக்கிட்டாங்க. இனிமே பேசவே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோன்னா நேத்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் சார்பில் உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்திருந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துருந்துச்சு. அந்த தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக தொடுத்திருந்த வழக்கு தான். ஸோ அந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு அரசு தரப்பு 2 நாள் அவகாசம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு நாளைக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்குது. இப்படி ஒரு நிலைமையில தான் சென்னை மாநகராட்சி இங்க போராடிக்கிட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு நோட்டீஸை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டீஸோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தனியார் நிறுவனம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குது. அந்த தனியார் நிறுவனத்தை நம்பி நீங்க வேலைக்கு போங்க, உங்களோட பணி பாதுகாப்பு அப்படிங்கிறத மாநகராட்சி உறுதி செய்யும். அதனால உடனடியா பணிக்கு திரும்புங்க அப்படிங்கிறது தான் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுத்த இந்த நோட்டீஸோட முழுமையான சாராம்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய விஷயங்களை மாநகராட்சி விரிவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 2011க்கு முன்ன வரைக்கும் சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது 155 வார்டுகளை கொண்டதா இருந்துச்சு. 2011க்கு பிறகு சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்டுச்சு. சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்டதால கூடுதலா தேவைப்பட்ட தூய்மை பணியாளர்களை சுய உதவி குழுக்கள் மூலமா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், அதாவது NULM மூலமா நாங்க பணிக்கு சேர்த்துக்கிட்டோம். தற்காலிக பணியாளர்களை பணிக்கு சேர்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு நாங்க கொடுக்குற சம்பளம் அப்படிங்கிறது சுய உதவி குழுக்களுக்கு தான் நாங்க செலுத்துவோம். சுய உதவி குழுக்கள் அந்த சம்பளத்தை தொழிலாளர்களுக்கு செலுத்துவாங்க. ஸோ இப்படிதான் தற்காலிக பணியாளர்களா அவங்கள வேலைக்கு எடுத்திருந்தோம். குறிப்பா இதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தையை மாநகராட்சி பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சுய உதவி குழுக்கள் மூலமா இந்த பணியாளர்களை நாங்க அவுட் சோர்சிங் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற அவுட் சோர்சிங்கிற வார்த்தையை மிக முக்கியமா பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த வார்த்தை ஏன் மிக முக்கியமானது அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா மாநகராட்சி பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2020க்கு பிறகு அரசு மற்றும் தனியார் பங்களிப்போட, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா இந்த மண்டலங்களை 15 மண்டலங்கள் சென்னை மாநகராட்சி 2011 விரிவுபடுத்த 15 மண்டலங்கள் இருக்கு இல்லையா, இந்த 15 மண்டலங்களையும் தனியார் மயப்படுத்துறதுக்கான வேலைகள் தொடங்குச்சு. ஸோ 2020ல இருந்தே 10 மண்டலங்களை முழுமையா தனியார் மயப்படுத்திட்டோம். ஒரே ஒரு மண்டலத்தை மட்டும் அரசும் 10 மண்டலங்களை முழுமையா தனியார் மயப்படுத்திட்டோம். ஒரே ஒரு மண்டலத்தை மட்டும் பகுதியா தனியார் மயப்படுத்தி இருந்தோம். அந்த மண்டலங்களுக்கு கீழே வந்த 4994 பணியாளர்களும் தனியார் நிறுவனங்களுக்கு கீழே போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அந்த தனியார் மயப்படுத்தல் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ மண்டலங்கள் 5, 6க்கான தனியார் மயப்படுத்துதலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுல எந்த வேறுபாடும் இல்லை. நாங்க எப்படி அவங்கள தனியார் மயப்படுத்தணும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மண்டலம் 5, 6ஐயும் தனியார் மயப்படுத்தி இவங்களுக்கு தேவையான விஷயங்களை உறுதிப்படுத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு இந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மண்டலங்கள் 5, 6 இந்த 2 மண்டலங்களையும் ராம்கி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த 2 மண்டலங்கள்லையும் ராம்கி நிறுவனம் 3809 தூய்மை பணியாளர்களை நியமிக்கணும். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1770 பணியாளர்களை அந்த நிறுவனம் நியமிச்சிருச்சு. இன்னும் 2039 தொழிலாளர்களை அவங்க நியமிக்கணும். அரசோட உத்தரவுப்படி, அரசோட அறிவுரைப்படி
இந்த தற்காலிக பணியாளர்களை அவங்க நியமிச்சே ஆகணும். இந்த தனியார் நிறுவனம் 16/7/2025 இருந்தே வேலையை தொடங்கிட்டாங்க. இந்த தற்காலிக பணியாளர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது 2011 பிறகு வேலைக்கு சேர்ந்தவங்கள தற்காலிக பணியாளரால் இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த தற்காலிக பணியாளர்கள் பட்டியலில் இருக்கிற 300 பேர் ஏற்கனவே வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க வந்து ஏற்கனவே 2020 11 மண்டலங்களை மாத்திரம் இல்லையா, அப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டுச்சோ, என்னென்ன செயல்முறைகள் செய்யப்பட்டுச்சோ அதெல்லாம் தான் இப்பவும் செய்யப்படுது. ஸோ அதனால ஊழியர்கள் எந்த தயக்கமும் இல்லாம வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ராம்கி நிறுவனத்துக்கு வேலைக்கு போறது மூலமா, ஒத்துக்கிட்டு வேலைக்கு போறது மூலமா ஊழியர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வரிசையா சொல்லியிருக்கிறாங்க. வருங்கால வைப்பு நிதி PF கிடைக்கும், ஊழியம் மற்றும் மருத்துவ காப்பீடு ESI கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், பண்டிகை கால சிறப்பு உதவிகள் கிடைக்கும், திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, உயர்கல்வி உதவித்தொகை, இன்சூரன்ஸ் கிடைக்கும், அப்புறம் ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை செய்யப்படும். இதெல்லாம் வந்து மரண நிகழ்வுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும், கணினி பயிற்சி வழங்கப்படும். அப்புறம் வந்து விடுப்பு பார்த்தோம் அப்படின்னா, விடுமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தற்செயல் விடுப்பு 12 நாட்கள் வழங்கப்படும், ஈட்டிய விடுப்பு 12 நாட்கள் வழங்கப்படும், தேசிய விடுமுறை நாட்கள்ல வேலை பார்த்தா ரெட்டிப்பு ஊதியம் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மக்கள் போராட்டம் பண்றதுனால ராயபுரம் திருவிக நகரை சேர்ந்த மண்டலம் 5, 6 பகுதிகளில் 20 லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த குப்பைகளை வந்து மேலாண்மை செய்ய முடியல, மக்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி இன்னைக்கு காலையில வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறாங்க. மாநகராட்சி கொடுத்த இந்த நோட்டீஸை எதிர்த்து உழைப்போர் உரிமை இயக்கம், அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கம் ஒரு விரிவான அறிக்கை ஒன்று அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சு அந்த அறிக்கையை விளக்கியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராம்கி நிறுவனத்துக்கு கீழே அவங்களோட ஒப்பந்தங்களை ஒத்துக்கிட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்றீங்க, அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம், தனியாருக்கு வேலைக்கு போக மாட்டோம், நாங்கள் வந்து மாநகராட்சி கீழே தான் வேலை பார்ப்போம், நாங்கள் வந்து எங்களோட பணியை நிரந்தரம் பண்ண சொல்லி தான் நாங்கள் வந்து போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் எங்களோட கோரிக்கைக்கு செவியே சாய்க்காம, எங்களோட கோரிக்கையை பற்றி கன்சிடரே பண்ணாமல் நீங்கள் வந்து தனியார் கம்பெனிக்கே வேலைக்கு போங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இதுவே ரொம்ப முறைகேடானது அப்படின்னு சொல்லி போராட்ட குழு குற்றம் சாட்டுறாங்க. போராட்ட குழுவினர் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்களை அவுட் சோர்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி வந்து தன்னோட அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கு. இதுவே ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா எங்க கூட எந்த ஒப்பந்தமுமே மாநகராட்சி போடல, அது எப்படி அவுட் சோர்சிங் ஆகும்? இப்போ நீங்க அவுட் சோர்சிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கான்ட்ராக்ட் வெளியிடணும். கான்ட்ராக்ட் வெளியிட்டு மிக குறைந்த விலையில சேவையை பண்ற நிறுவனத்துக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்து நீங்க அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்களை போடணும். இப்ப ராம்கி நிறுவனம் வந்து தூய்மை பணிகளை மேற்கொள்றதுக்காக அவுட் சோர்சிங் முறையில தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் வெளியிடப்பட்டு அந்த கான்ட்ராக்ட்ல குறைஞ்ச அளவிலான அமௌண்ட்டை கோட் பண்ணி தான் அந்த ராம்கி நிறுவனம் இந்த தூய்மை பணிகளை மேற்கொள்றதுக்கான அந்த ஒப்பந்தத்தை வந்து வென்றெடுத்து வந்திருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங். எங்களை நீங்க எங்க அவுட் சோர்சிங் பண்ணீங்க? சுய உதவி குழுக்கள் மூலமா அவுட் சோர்சிங் பண்ணோம்னு சொல்லியிருக்கீங்களே, எங்க கூட போட்ட ஒப்பந்தத்தை காமிங்க, நாங்க எங்க அவுட் சோர்சிங் செய்யப்பட்டோம்? நாங்க வந்து சம்பளம் வாங்குறோம் இல்லையா, எங்களுக்கான சம்பளத்துல எங்களுக்கான அந்த சம்பள பதிவேடுல மாநகராட்சி அதிகாரிகள் தானே கையெழுத்து போட்டுருக்காங்க, எங்களுக்கான வருகை பதிவேடுல மாநகராட்சி அதிகாரிகள் தானே கையெழுத்து போட்டுருக்காங்க. அப்ப நாங்க யாருக்கு கீழே வேலை பார்த்தோம்? மாநகராட்சிக்கு கீழே தானே வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிற வாதத்தை ரொம்ப வலுவா இந்த போராட்ட குழு முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி மாநகராட்சி சில பொய்களையும் சொல்றதா இந்த போராட்ட குழு வந்து குற்றம் சாட்டுறாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு பிள்ளை பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள்ல 25% பணியாளர்கள் இங்க இருந்து பணிக்கு போயிட்டாங்க, பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளிவர வச்சாங்க. நேத்து பார்த்தோன்னா கோர்ட்ல 203 பணியாளர்கள் இங்க இருந்து பணிக்கு திரும்பிட்டாங்க, அவங்க வந்து வேலையை தொடங்கிட்டாங்க, தனியார் நிறுவனத்துக்கு கூட ஒத்திசைவா போயிட்டாங்க அப்படின்னு வந்து கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாநகராட்சி கொடுத்திருக்கிற நோட்டீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 300 தொழிலாளர்கள் தனியார் நிறுவனத்துக்கு கீழே போய் வேலை பார்க்க ரெடி ஆகிட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி மாத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன? நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த 300 தொழிலாளர்கள் இவங்க குறிப்பிடுறாங்க இல்லையா, அந்த 300 தொழிலாளர்கள் யாரும் எங்களோட தொழிலாளர்கள் கிடையாது, அதாவது எங்களை மாதிரி வேலை பார்த்த தொழிலாளர்கள் கிடையாது. அவங்க வந்து பஃபர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் வேலைக்கு வர முடியல, ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது லீவு போட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அதை ஈடுகட்டுற வகையில அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்களை வந்து வேலை பார்க்க வைப்பாங்க. அந்த ஊழியர்களை வந்து பஃபர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகை தொழிலாளர்கள் தான் 300 பேர் வந்து ராம்கி நிறுவனத்துக்கு கீழே போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்களை சேர்ந்த தொழிலாளர்களே கிடையாது அப்படின்னு மிக வலுவா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க
இந்த போராட்ட குழுவினர். அதுக்கப்புறம் இந்த ராம்கி நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த தனியார் நிறுவனம் உங்களுக்கு பிஎஃப் கொடுப்பான், இஎஸ்ஐ பண்ணி கொடுப்பான், லீவு கொடுப்பான், சம்பளம் கொடுப்பான், பண்டிகை நாட்கள்ல ஊதியம் கொடுப்பான், பண்டிகை நாட்களில் வேலை பார்த்தா ஊதியம் கொடுப்பான், விடுப்பு கொடுப்பான்னு இவ்வளவு விஷயங்களை வந்து நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா? அப்ப இவ்வளவு விஷயங்களை நீங்க இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தீங்களா? நீங்க கொடுக்காத விஷயத்த இன்னொரு தனியார் நிறுவனம், அதாவது அரசு கொடுக்காத விஷயத்த எங்களை விட தனியார் நிறுவனம் இன்னும் சிறப்பா கொடுப்பான்னு அரசு சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த போராட்ட குழு வந்து தங்களோட குரலை ஓங்கி ஒலிக்கிறாங்க. அப்புறம் நாங்க 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த ராம்கி நிறுவனத்துக்கு கீழே வேலைக்கு போனோம்னா எங்களோட சம்பளம் வெறும் 16,000 ரூபாய் தான். எப்படி வந்து சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு நாங்க வந்து வேலைக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமா வந்து பார்த்தோன்னா அந்த அவுட் சோர்சிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது, அவுட் சோர்சிங் அதாவது ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாம இருக்கிற விஷயங்களை அவுட் சோர்சிங்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஹரி பரந்தாமனும் நீதிபதி சுரேஷ்குமாருமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அதனால மிக மிக முறைகேடான விஷயங்களை தாங்கள் பண்ண சட்ட ரீதியா தாங்கள் பண்ண தவறுகளை ஒப்புக்கொள்ற மாதிரியான விஷயங்களை தான் மாநகராட்சி வந்து நோட்டீஸா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போராட்ட குழுவினர் வந்து ரொம்ப உறுதியா வந்து குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விவகாரம் பார்த்தோம்னா கோர்ட்ல இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அந்த வழக்கு விசாரணை இருக்கு. நாளைக்கு கூட விசாரணை வந்து இருக்குது. அதே மாதிரி தொழில் தீர்ப்பாயத்திலையும் பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து விசாரணையில இருக்குது. இந்த சமயத்துல போராட்ட குழுவினர் இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 31/7/2025 வரை நாங்க மாநகராட்சிக்கு கீழே தற்காலிக பணியாளர்களா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அதே நிலையில எங்களை தொடர வைங்க. நம்ம வந்து கோர்ட்ல வழக்கு தொடர்ந்துருக்கோம், தொழில் தீர்ப்பாயத்துல வந்து முறையிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் என்ன தீர்ப்பு வருதோ அதுபடி நாம நடந்துக்கலாம் அப்படிங்கறதா வந்து இந்த தொழிலாளர்களோட கோரிக்கையா இருக்கு. நீங்க எங்களை வந்து போராடுறாங்க, நாங்க போராட்டத்துல இறங்கிட்டோம், வேலையை நிறுத்திட்டோம்னு சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வேலையை பறிச்சீங்க. 31/7/2025 வரைக்கும் நாங்க மாநகராட்சியோட தற்காலிக ஊழியர்களா இருந்திருக்கிறோம். நீங்க தான் 31/7/2025 அப்புறம் 1/8/2025 முதல் நீங்க தான் எங்களை தனியாருக்கு வேலைக்கு போக சொன்னீங்க. அதுல நாங்க கையெழுத்திடல, நீங்க தான் எங்களோட வேலையை வந்து பறிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி எங்களால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்களால 25 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கான காரணம் அரசு தான். அரசு இவ்வளவு அலட்சியமா தூய்மை பணியாளர்களை கையாண்டதுதான் மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணமா மாறி இருக்கே தவிர தூய்மை பணியாளர்கள் மக்களோட பாதிப்புக்கு காரணமே கிடையாது அப்படிங்கிறதையும் தீர்க்கமா சொல்றாங்க. போராட்டத்தோட 12வது நாள்ல மாலை 3 மணி அளவுல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வரைக்குமான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த போராட்ட குழு சார்பில் ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. என்ன மனு அப்படின்னா, மாநகராட்சிக்கு ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. என்ன மனு அப்படின்னா, மீண்டும் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதாவது அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை முடிவுகள் எட்டப்படாமல் நிறைய முரண்பாடுகளோட பேச்சுவார்த்தை முறிஞ்சு போயிருந்துச்சு. ஸோ மீண்டும் நாம பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். ஆனால் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் இல்லை, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் தலைமையில் நாம வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தொழிலாளர்கள் தான், அவங்களோட வாழ்க்கையை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ இதுல வந்து தொழிலாளர் நலத்துறையும் கண்டிப்பா வந்து களமிறங்கியே ஆகணும். அவங்க தலைமையில உட்கார்ந்து பேச்சுவார்த்தை பண்ணலாம். இதற்கு அரசு தரப்பு என்ன சொல்றாங்க? அரசு தரப்பு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை அனுப்பி வைக்கிறாங்களா, பேச்சுவார்த்தையை தொடர்றாங்களா? அதே மாதிரி நாளைக்கு நீதிமன்றத்துல இந்த வழக்கு திரும்பி விசாரணைக்கு வருது. அரசு தரப்பு நாளைக்கு பதில் மனுவை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பதில் மனுவில் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க, அதற்கு போராட்ட குழுவோட எதிர்வாதம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க விடனோட இணைஞ்சிருக்க. நன்றி. பிளாட், வில்லா, அபார்ட்மெண்ட் உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அதை அழகான ஓவியமாக கட்டி தருவதில் ஸ்பெஷலிஸ்ட் VGN. 83 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஸ்தாபனம். சென்னையை சுற்றிலும் ஏராளமான புது புது ப்ராஜெக்டுகள் உங்களுக்காக. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.